Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் பவுண்டட் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம அப்பர் பவுண்டட் பார்த்துட்டோம். இப்போ லோயர் பவுண்டட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ லோயர் பவுண்டில் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, லெட் எஸ் பி த எனி நான் எம்டி செட் ஆர் நான் எம்டி சப்செட் ஆஃப் ஆர். ஒரு எஸ்ன்ற ஒரு நான் எம்டி சப்செட் ஆர் எடுத்துக்கிறோம். ஆர்ன்றது ரியல் லைன் எடுத்துக்கிட்டு தென் த செட் எஸ் இஸ் செட் டு பி பவுண்டட் பிலோ. பவுண்டட் பிலோ நல்லா கவனிச்சிங்க. லோயர் பவுண்ட் அப்படின்னா இங்கே பவுண்டட் பிலோ வரணும். அப்பர் பவுண்டட்னா இங்கே என்னதுக்கு வரும்? பவுண்டட் அபோன்னு வரும். ஓகேங்களா? இது ரொம்ப கிளியராக பார்த்து புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செட் எஸ் இஸ் செட் டு பி பவுண்டட் பிலோ. பவுண்டட் பிலோ. பவுண்டட் பிலோனா என்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் தேர் எக்ஸிஸ்ட் a நம்பர் w பிலாங்ஸ் டு ஆர். ஆரில் ஒரு நம்பர் இருக்கு w. அந்த w ஆனது எஸ்ஸுக்கு எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னா, எஸ் என்ற எலிமெண்ட்ஸ் கூட ரிலேஷன் w less than or equal to s. w less than or equal to s for all s belongs to capital X. என்னங்க மீனிங் இதுக்கு? வாட் இஸ் த மீனிங் ஃபார் திஸ்? இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். w less than or equal to s for all. இப்படி போட்டால் என்னங்க அர்த்தம்? ஃபார் ஆல். மேத்தமெட்டிக்கல் சிம்பிள். for all x belongs to capital X. What is the meaning? எஸ்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்லையும் எஸ்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த எல்லா எலிமெண்ட்டுக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய W ஆனது எஸ்ஸில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கலாம், அல்லது லெஸ் தானாக இருக்கலாம். என்னவா இருக்கக்கூடாது? கிரேட்டராக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா then W is said to be a lower bound for the set S. For the set S. கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா லோயர் பவுண்ட், அப்பர் பவுண்ட், இன்ஃபிமம், சுப்ரீமம், லிமிட் இன்ஃபிமம், லிமிட் சுப்ரீமம், இது எல்லாமே வந்து வெரி 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 பேசிக்ஸ் இன் ரியல் அனாலிசிஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரியல் அனாலிசிஸ் டாபிக். அது ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த ரியல் அனாலிசிஸில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாபிக் வந்து லோயர் பவுண்டட் அண்ட் அப்பர் பவுண்டட் பார்க்குறோம். அப்போது இந்த அப்பர் பவுண்ட் அப்படின்றது வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தோம். w greater than or equal to x for all x belongs to x. லோயர் பவுண்ட் வந்து அப்படியே அதுக்கு ஆப்போசிட். w less than or equal to s for all s belongs to capital X. For all x belongs to x, capital X. அப்படின்னா எஸ்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுக்கும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன கண்டிஷனுங்க? w less than or equal to s. w less than or equal to x ஆக இருந்துச்சுன்னா then w is said to be a lower bound for the set S. அப்போ நமக்கு என்ன ஒரு டவுட் வரும்னா, w ஆனது நம்ம எடுத்துக்கிட்ட அந்த w ஆனது எஸ்ல இருக்காதா, ஆர்லேருந்து தான் எடுக்கணுமா, எஸ்ல இருக்க வாய்ப்பு இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக எஸ்லையும் இருக்கலாம். எஸ்லையும் இருக்கும். ஏன்னா லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டோம். அப்போ w less than or equal to x அப்படின்னா ஈக்குவல் டு எஸ்னா என்னங்க அர்த்தம்? எஸ்ன்ற எலிமெண்ட்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது? கேபிட்டல் எக்ஸில் இருக்குது. அப்போ w ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா, w ஈக்குவல் டு எஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா தென் w பிலாங்ஸ் டு எஸ். ஓகேங்களா? அதனால் w வந்து எஸ்லையும் இருக்கலாம், ஓகேங்களா, எஸ்ல இல்லாமையும் போகலாம். ஸோ கண்டிஷன் என்னன்னா w less than or equal to s for all s belongs to capital X. இப்போ இதுக்கு நீங்கள் இந்த டெஃபினேஷனை அப்படியே ஒரு எக்ஸாம்பிள் மூலிமா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். என்ன எக்ஸாம்பிள்? எஸ்ன்றது என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? எஸ் இஸ் நத்திங் பட் க்ளோஸ் இன்டர்வல் 3,7. எக்ஸ் இஸ் நத்திங் பட் க்ளோஸ் இன்டர்வல் 3,7 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த 3,7க்கு லோயர் பவுண்ட் டிஃபைன் பண்ண போகிறோம். இந்த 3,7க்கு லோயர் பவுண்ட் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், லோயர் பவுண்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்னங்க சொல்லியிருக்கோம்? லோயர் பவுண்டுனா என்ன சொல்லியிருக்கோம்? இந்த செட்டில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸை காட்டிலும், இந்த செட்டில் இருக்கக்கூடிய
எலிமெண்ட்ஸில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸை காட்டிலும் நம்ம எந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் லோயர் பவுண்ட் ஃபார் த செட் எஸ்ன்னு சொல்கிறோமோ அதுவானது இந்த செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸுக்கு ஈக்குவலாகவோ அல்லது கம்மியாகவோ இருக்க வேண்டும், அதிகமாக இருக்கக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்போ லோயர் பவுண்ட் ஃபார் த செட் எஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எடுக்கலாம், லெஸ் தான் ஈக்குவல் டுன்னு சொல்லியாச்சு. அப்போ ஈக்குவல்ட்டுனா 3 சொல்லிக்கலாம், ஈக்குவல்ட்டுனா 3 சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும், இதை விட கம்மியாக இருக்கணும். இதோட 3,7 எலிமெண்ட்ஸோட கம்மியாக இருக்கணும். அப்போ பாருங்கள் 3 இதோட கம்மியாக இருக்க எலிமெண்ட்ஸ் 2, 1, 0, -1, -2 like that goes on. So many elements are act as a lower bound for the given set S. கிளியராக புரியுதுங்களா? lower bound தான் என்னன்னு கிளியராக புரியுதுங்களா? lower bound அப்படின்னா we have to say one element for the set S, that element should be satisfy this condition. And what are the elements should satisfy this condition? All the elements are considered as the lower bound of the set S. All the elements are considered as the lower bound of the set S. அப்போ நம்ம lower bound எடுக்கும்போது 3க்கு ஈக்குவலாக 3யோட கம்மி அப்படிங்கும்போது 3, 2, 1, 0, -1, -2 like that goes on. So this is the lower bound of X. இப்போ கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ lower bound of X அப்படின்றது என்னவா குறிக்குதுன்னா நமக்கு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is என்னவா இருக்குது, that is 3, 2, 1 like that goes on. ஓகேங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்குறோம். எக்ஸ் கீ ஆனது என்னென்னு எடுத்துக்கிட்டோம்னா 10. அடுத்து என்னங்க எடுத்துக்கலாம் 5, 10, then 15. 5 மல்டிபிள்ஸாகவே எடுத்துங்க, 5 மல்டிபிள்ஸாகவே இப்போ எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கரெக்டாக எழுதிக்கிறேன். 5 காணிங்க 5, 10, 15, like that goes on. இப்படி ஒரு செட் இருக்குது, மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 எடுத்துக்கோ. அப்போ இதுக்கு லோயர் பவுண்ட் என்னன்னா ஒன்றுமே கிடையாது. லோயர் பவுண்ட் டிஃபைன் பண்ணுறது இதில் எதில் சின்ன நம்பர் பார்க்குறோம், இதில் எது சின்ன நம்பர் 5. அப்போ 5 விட லெஸர். அப்போ 5, 4, 3, 2, 1 லைக் தட் கோஸ். அவ்வளோதான். ஒரு செட்டுக்கு லோயர் பவுண்ட் எதுன்னா அந்த செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸில் எது லீஸ்ட் அப்படின்னு பார்க்குறோம். அந்த லீஸ்ட் எலிமெண்ட்டை இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு அந்த லீஸ்ட் எலிமெண்ட் வந்து அதை விட கம்மியாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் அந்த செட்டுக்கு லோயர் பவுண்ட். இப்போ பாருங்கள், இந்த செட்டில் கம்மியாக இருக்கிறது என்னது 3. அப்போ 3யோட கம்மி 3க்கு 3யோட கம்மிமா 3, 2, 1, 0, -1, -2 லைக் தட் கோஸ். அப்போது லோயர் பவுண்டுனா என்னன்னு இப்போ தெரிஞ்சிச்சிங்களா? லோயர் பவுண்டட் அப்படின்னா ஒரு செட் இருக்குது, அந்த செட்டில் இருக்கிற எலிமெண்ட்டில் எது லீஸ்டாக இருக்கோ அந்த செட்டில் இருக்கிற எலிமெண்ட் லீஸ்ட் எலிமெண்ட், அதுக்கப்புறம் அதை விட கம்மியாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ், இது எல்லாமே அந்த செட்டுக்கு என்னவாக இருக்கும், லோயர் பவுண்டாக இருக்கும். லோயர் பவுண்டாக இருக்கும். இப்போ இந்த இன்ட்ராவில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இது வந்து விசிபிளாக கொண்டு வந்திருக்கேன். என்னதுங்கிறது விசிபிளாக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், ஒரு ஓப்பன் இன்ட்ரல் ஏக்கமாக எடுத்துக்கிறோம். இது என்னதுங்க, ரியல் ஆக்சிஸ் லைனில் எடுத்துக்கிறோம். ரியல் ஆக்சிஸ் லைன் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ரியல் ஆக்சிஸ் லைன் எடுத்துக்கும் போதோ கவனிங்க, ஓப்பன் இன்ட்ரல் எடுத்துக்கிறோம். இந்த ஓப்பன் இன்ட்ரல் ஏக்கமா பி அப்படின் போது இந்த ஏக்கமா பிக்கு நீங்கள் எந்த வேல்யூ வேணால் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இதே வேல்யூ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் 3,7. இதே வேல்யூ கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் 3,7 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3,7 தான் இங்கே ஏக்கமா பின்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல். ஓப்பன் இன்டர்வல்னா என்னதுங்க, கேர்வ்டு ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறது. If it is indicates in the curved bracket, then it is said to be open interval. Suppose if it is indicated here square bracket, then it is said to be a closed interval. அது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அப்போ ஓப்பன் இன்டர்வலுக்கும் க்ளோஸ் இன்டர்வலுக்கும் டிஃப்ரென்ஸ் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் ஏபி, இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் என்னவாங்க இருக்கும், தட் இஸ் இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் ஏபி இருக்கு இல்லைங்களா? இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் ஏபியில் ஏ பியும் நாட் இன்க்ளூடட், then it is said to be open interval. The extreme points AB included, then it is said to be a closed interval. அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும், ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல். இப்போ பாருங்க, இந்த ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வலில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இன்ஃபீமம் சுப்ரீமெல்லாம் விட்டுருங்க, நம்ம என்ன நடத்தலை, லோயர் பவுண்ட்ஸ் அப்பர் பவுண்ட்ஸ் மட்டும் பாருங்கள். இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது, அதானங்க அர்த்தம்.
க்ளோஸ் இன்டர்வல், ஓப்பன் இன்டர்வல். அப்போது இந்த ஏ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏவை 3ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஏ 3னா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா 3 இந்த செட்டில் எது கம்மியாக இருக்கோ 3,7 எது கம்மியாக இருக்குது 3 உள்பட 3 உள்பட 3லேருந்து 3 இருக்கிற கம்மி 3 கம்மி. அப்போ இங்கே பாருங்கள் ஓப்பன் இன்டர்வல் இருக்குது. இப்போ சப்போஸ் இந்த பாயிண்ட் 3ன்னு எடுத்துக்கிறீங்கன்னா இந்த 3 கம்மி அடுத்த பாயிண்ட் 2 கம்மி அடுத்த பாயிண்ட் 1 அடுத்த பாயிண்ட் 0 லைக் தட் கோஸ் ஆன். விசிபிளாக புரியுதுங்களா, விசிபிளாக தெரியுது இல்லைங்களா. ஸோ இதை அப்படியே இங்கே எடுத்துக்கணும். நம்ம ஏற்கனவே அப்பர் பவுண்ட் என்ன சொன்னோம், இதுக்கு அப்படியே ரிவர்ஸ் என்ன சொல்லியிருக்கோம், W < X அப்படின் போதும் இட் இஸ் லோயர் பவுண்ட், W < Xன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்பர் பவுண்ட். கொடுக்கப்பட்ட அப்பர் பவுண்ட்னா என்ன அர்த்தம், ஒன்றுமே கிடையாது. எஸ்ல 3,7 கொடுத்துட்டாங்க. இதுக்கு அப்பர் பவுண்ட் என்னன்னா இதில் எது பெருசு 7க்கு மேலே இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்னவா இருக்கும், இந்த செட்டுக்கு அப்பர் பவுண்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்துக்கிட்டோம்னா அப்பர் பவுண்ட். இப்போ பாருங்க 3,7 இப்போ லோயர் பவுண்ட்னா இதில் இருக்கிறது சின்னது 3 அதை விட கம்மி 3 2 1 லைக் தட் கோஸ் ஆன். அப்பர் பவுண்ட் அப்படின் போது நம்ம என்ன பண்ணுறோம், இதில் எது பெருசு 7 பெருசு. இப்போ பாருங்கள் இதே கிராஃப் பாருங்கள், அப்பர் பவுண்ட் இங்கே 7 எடுத்துக்கிட்டோம்னா சப்போஸ் பி 7 எடுத்துக்கிட்டோம்னா 7க்கு அப்புறம் என்ன இருக்குங்க 8 9 10 11 லைக் தட் கோஸ் ஆன். ஸோ இது எல்லாமே நாங்கள் இந்த எலிமெண்ட்ஸுக்கு இது எல்லாமே அப்பர் பவுண்ட், இந்த எலிமெண்ட்ஸ் இது எல்லாமே லோயர் பவுண்ட்ஸ் ஃபார் த கிவன் இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல் A, B. ஃபார் த ஓப்பன் இன்டர்வல் A, B. தட்ஸ் ஆல். கிளியராக புரியுதுங்களா. ஸோ இந்த சுப்ரீமம் இன்ஃபீமம் இப்போ வேண்டாம், அடுத்த லெவல் சொல்லும் போது நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் அப்பர் பவுண்ட் லோயர் பவுண்ட் மட்டும் என்னன்னு தெரிஞ்சுங்க. இப்போ கிளியராக புரியுதுங்களா. அப்பர் பவுண்ட்ஸ்னால் என்ன, லோயர் பவுண்ட்ஸ்னால் என்ன, அப்பர் பவுண்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத விசுவலாஸாக சொல்லிடுச்சு. அதே தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா க்ளோஸ் இன்டர்வல் எடுத்துக்கிறோம். க்ளோஸ் இன்டர்வல் A, அப்படின்னு என்ன பண்ண போகிறோம், சேம் கான்செப்ட். இது இன்க்ளூட் கிடையாது, அவ்வளோதான் விஷயமே தவிர வேறு எதுவும் கிடையாது. ஓகேங்களா. அப்போது மினிமம் மேக்ஸிமம் நீங்கள் சொல்லியிருக்காக்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இது மினிமம்னா இதை விட கம்மி லோயர் பவுண்ட்ஸ், மேக்ஸிமம்னா இதை விட அதிகம் அப்பர் பவுண்ட்ஸ். கிளியராக புரிஞ்சிடுச்சுங்களா, வெரி கிளியர். ஸோ க்ளோஸ் இன்டர்வல் 3,7 அப்படின்னும் போதோ நம்ம 3 7 இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஓப்பன் இன்டர்வல் 3,7னா 3 7 இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். கிளியராக புரியுதுங்களா. அப்போது அப்பர் பவுண்ட் அண்ட் லோயர் பவுண்ட் அப்படின்றது இந்த டயக்ராமில் மட்டும் இல்லாமல் இந்த டெஃபினேஷனையும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிச்சுங்களா. ஸோ இது செட்டு, இது இன்டர்வல். அப்போது இன்டர்வல் சொன்னாலும் எது அப்பர் பவுண்ட் லோயர் பவுண்ட் சொல்ல தெரியணும். செட்டில் சொன்னாலும் எது அப்பர் பவுண்ட் லோயர் பவுண்ட் சொல்ல தெரிஞ்சிச்சுன்னா தென் நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா ஒரு செட்டு கொடுக்கலாம் அல்லது ஒரு இன்டர்வல் கொடுத்தாலும் கொடுத்துட்டு அதுக்கு லோயர் பவுண்ட் என்ன, அதுக்கு அப்பர் பவுண்ட் என்ன அப்படின்றத இந்த மாதிரி நான் ஒரு 4 ஆப்ஷன்ஸில் கொடுக்கும் போது நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்து என்ன படிக்க போகிறோம்னா இன்ஃபீமம் சுப்ரீமம் படிக்க போகிறோம். ஏன்னா உங்களுக்கு லோயர் பவுண்ட் அப்பர் பவுண்ட் அப்படின்ற டாப்பிக்கு சிலபஸில் கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாக இன்ஃபீமம் சுப்ரீமம் கொடுத்துட்டாங்க. பட் இன்ஃபீமம் சுப்ரீமம் தெரியணும் அப்படின்னா யூ ஷுட் பி நோ வாட் இஸ் லோயர் பவுண்ட், வாட் இஸ் அப்பர் பவுண்ட், வாட் இஸ் பவுண்டட். இது தெரிஞ்சால் தான் நம்ம இன்ஃபீமம் சுப்ரீமத்துக்குள்ளே போக முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போது லோயர் பவுண்ட் அப்படின்னா ஈஸியாக தெரியுது. ஒரு செட்டுக்கோ அல்லது ஒரு இன்டர்வலுக்கோ கொடுத்துட்டோம்னா அதுக்கு எப்படி லோயர் பவுண்ட் டிஃபைன் பண்ணுறதும் அப்படின்றது தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு உண்டான ஒரு லைவான ஒரு எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இதே எக்ஸாம்பிளை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கிராஃபிக்லாம் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இதுதான் வெரி முக்கியமான கான்செப்ட், ஹவு டு ஃபைண்ட் அவுட் த அப்பர் பவுண்ட் ஃபார் த கிவன் செட்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம், அப்பர் பவுண்ட் பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்த்துட்டோம், லோயர் பவுண்ட் பார்த்துட்டோம். அப்போ அப்பர் பவுண்டுக்கும் நான் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம், லோயர் பவுண்டுக்கும் நான் எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். அப்பர் பவுண்டுக்குண்டான கண்டிஷன், லோயர் பவுண்டுக்குண்டான கண்டிஷன் எல்லாம் பார்த்தாச்சு. அப்போ எந்தெந்த செட்டெல்லாம் அப்பர் பவுண்ட், எந்தெந்த செட்டெல்லாம் லோயர் பவுண்ட், எதெல்லாம் அப்பர் பவுண்டில் எந்தெந்த செட்டெல்லாம் அப்பர் பவுண்ட் இருக்குது
எந்தெந்த செட்லாம் அப்பர் பவுண்டு இல்லை, எந்தெந்த செட்லாம் ரெண்டுமே இருக்குது அப்படின்றத வேரியஸ் கால்குலேஷனில் இப்போ பார்த்துப்போம். அப்படி பார்த்துட்டா தான் நமக்கு என்ன சொல்ல முடியும்னா பவுண்டட் செட் அப்படின்ற டெஃபினேஷன் கிளியராக நம்ம மைண்டில் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இன்ஃபீமம் சுப்ரீமம் பார்க்க போகிறோம். கிளியராக புரியுதுங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் மீன் பை பவுண்டட் செட் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே. டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.